அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளோட யூடியூப் சேனலில் எம்பிபிஎஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம். ரைட், எனிவே இன்னைக்கு வி ஹாவ் ஒன் டாபிக். பட் ரைட் டைமா அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி இது லேட்டராக கூட உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்குன்ற ஒரே காரணத்தினால இந்த எம்பிபிஎஸ் படிப்பை வேறு எந்த வழிகளெல்லாம் எங்கே எல்லாம் தேடலாம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ரவுண்டு கவுன்சிலிங் முடிச்சிருக்கிறோம். யதார்த்தமான சுச்சுவேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குது, என்னென்னலாம் பிரச்சனை இருக்குன்ற எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணியாச்சு. சொல்லப்போனால் எவ்வளோ அடி வாங்கணுமோ அந்தளவுக்கு அடி வாங்கியாச்சு. இருந்தாலும் கூட நமக்கு அந்த எம்பிபிஎஸ் விடுவதில் மிகப்பெரிய மனம் இல்லை. ஏன்னா எப்படியாவது படிக்கணும், எல்லாமே படிக்கணும் அப்படின்ற எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ ஒரு லென்த்தி வீடியோ. ஸோ வி ஹாவ் அ பிக் டாபிக். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் ஸ்கிப் பண்ணாமல் மெதுவாக ஃபுல்லாக பார்த்துட்டு இதை தேர்தலில் இருக்கிற யாராவது ஒரு மாணவராக இருந்தால் அவருக்கு அனுப்பிச்சி விடுங்க, பயனுள்ளதாக இருக்கட்டும். சரியா? ஸோ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நான் எடுத்துக்கிற டாபிக் இருந்து எம்பிபிஎஸ் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட், நாட் ஃபார் எம்பிபிஎஸ் ஈக்குவலான வேறு எதுவும் மெத்தடாக இருக்கலாம், இல்லை அதையே நீங்கள் வேறு எங்கெல்லாம் பயன்படுத்த முடியும், இல்லை எங்கெல்லாம் வாங்க முடியும், அதுக்கு என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்குது, அதுக்கு என்ன சார் பண்ணலான்ற இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். எல்லாருடைய நோக்கமும் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் படிக்கணும், அதுவும் கவர்மெண்ட் கோட்டாவில் படிக்கணும். சரிங்களா? ஸோ அதோடைய சுச்சுவேஷன் பார்த்துட்டோம். அடுத்து எல்லாருடைய நோக்கமும் எம்பிபிஎஸ் படிக்கணும், அது தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் படிச்சிடணும். ரைட். அடுத்து எம்பிபிஎஸ் தமிழ்நாட்டில் தான் படிக்கணும், இல்லை பாண்டிச்சேரினாலும் பரவாயில்லை, ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி லைக் ராமச்சந்திராலேயோ எஸ்ஆர்எம்லையோ ஒரு பெரிய டாப் லெவல் யூனிவர்சிட்டியில் படிச்சிடணும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மெத்தடாலஜி. ரைட். இதற்கான மார்க்கு ஒரு பக்கம் பொருத்தம் இல்லாமல் போகிறதும், இல்லை அங்கே செலவு பண்ணக்கூடிய பணம் என் பாக்கெட்டில் இல்லாமல் போகிறதும், அதற்கான வழிமுறைகளை இந்த வீடியோவில் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ ரைட் டைம் ஆர் ரைட் பிளேஸ், ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லிடணும். ஸோ அது எந்த டைமாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இது இதை ரிலேட்டடாக இருக்கிற ஏதாவது ஒரு கண்ணன் பயனுள்ளதாக இருந்தால் எடுத்து பயன்படுத்திக்கோங்க, தேடுதல்களுக்கும் அனுப்புங்க. ரைட். ஸோ ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ் ஆல்டர்னேட்டிவ் 2024 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறேன். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவலான வேற ஒரு படிப்பு இருக்கா சார்? அப்படி ஒன்று இருக்கா சார்? இல்லை. எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவலான இந்த உலகத்திலேயே எம்பிபிஎஸ்க்கு சமமான ஒரு படிப்பு இல்லவே இல்லை. அப்படி ஒன்று உருவாக்கப்படவே இல்லை. சரிங்களா? ஸோ எம்பிபிஎஸ் தான். அதோடைய பேஷனேட்டாக இருக்கிறீங்களா, அந்த பேஷனேட்டை விடவே விடாதீங்க, அதுலேருந்து வெளியிலேயே போகாதீங்க. ஒருவேளை எம்பிபிஎஸ் கிடைக்கலைங்க, பிடிஎஸ் தான் போகிறேங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை பயன்படுத்திக்க பரவாயில்ல. நான் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் மட்டும் தான் படிக்க முடியும், என்னோட ஃபேமிலி இன்கம் இவ்வளோ தான், ஒரு வருஷத்துக்கு ஒரு 20,000 ரூபா செலவு பண்ண முடியும், இப்படி தான். பட் அடுத்த கேட்டகரியில் பிடிஎஸ் தான். எதுவுமே அந்த படிப்பு கீழே இறங்கி போகக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். எம்பிபிஎஸ் ஈக்குவல் அது கிடையாது. ஸோ பிடிஎஸ் கிடைச்சிருக்குன்னா நமக்கு என்ன கோர்ஸ் கிடைக்குதோ அதுதான் இந்த உலகத்தில் உயர்ந்தமான படிப்பு. எந்த கல்லூரி கிடைக்குதோ அந்த கல்லூரி தான் இந்த உலகத்தில் உயர்ந்த கல்லூரி அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேல போனால் தான் அடுத்த 6 வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய கசப்பான சம்பந்தங்கள் எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி அந்த படிப்பை தொடர முடியுன்றது என்னுடைய பார்வை. ரைட். ஸோ ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவலான வேறு எந்த படிப்புகளுமே இல்லை. ஒருவேளை என்னுடைய கேட்டகரி லைக் கவர்மெண்ட் மேனேஜ் இந்த மாதிரி கேட்டகரி அடிப்படையில் ஐம் லூசிங் மை சுச்சுவேஷன் என்னால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தால் மேபி நீங்கள் ஒரு பிடிஎஸ் சூஸ் பண்ணலாம். பிடிஎஸ்ல கவர்மெண்ட் காலேஜில் படிக்கலாம். அதனுடைய கட் ஆஃப் நிறைய வீடியோக்கள் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அடுத்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் லைக் தமிழ்நாட்டில் 19 செல்ஃப் ஃபினான்சிங் டென்டல் காலேஜஸ் இருக்குது, அதில் நீங்கள் பயன்படுத்தலாம். ப்ரிஃபரபிளி செல்ஃப் ஃபினான்சிங் டென்டல் காலேஜ் எடுக்கும்போது சிம்பிள் ரெக்வஸ்ட் அண்ட் மை அட்வைஸ், ப்ரிஃபரபிளி அந்த டென்டல் காலேஜில் பிஜி கோர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஈவன் தோ எம்பிபிஎஸ் காலேஜ் என்வரன்மெண்ட்டில் அந்த கோர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். தட் வில் பி குட். ஏன்னா எம்பிபிஎஸ் கோர்ஸ் இருக்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஸோ பேஷண்ட் ஃப்ளோஸ் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பேஷண்ட் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ எப்போதுமே செல்ஃப் ஃபினான்ஸில் ஒரு பிடிஎஸ் எடுக்கிறீங்கன்னா எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் ரெண்டுமே ஒரே கேம்பஸ்க்குள்ளே ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிற கல்லூரியாக இருக்கணுன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. சிமிலர்லி டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் நான் சொல்வது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இருக்கிற ஒரே என்வாயர்மெண்ட்குள்ளே இருக்கிற கல்லூரியாக இருந்தால் we have a lot of chances getting lot of patients, ரைட். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கணும். பிஜி கோர்ஸ் இருந்தால் அந்த பிஜி கோர்ஸ் சொல்லி கொடுக்குற ஒரு டாக்டர் கிடைப்பாங்க. ஸோ அது மாதிரி நிறைய அனுபவங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. புது கல்லூரிகளை தாண்டி நிறைய அனுபவம் வாய்ந்த கல்லூரிகளை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதற்கான உதவிகளையும் நம்ம சொல்லிக் கொடுத்தா இருக்கிறோம்.
ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லப்போனால் கவர்மெண்ட்டில் ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு 20,000 11,000 ஐ திங்க், ரைட். அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஒரு 60-71,000 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், அதுவும் கவர்மெண்ட்டே கொடுப்பாங்க. அதுவும் லாஸ்ட் இயர் இன்டர்ன்ஷிப்பில் கிட்டத்தட்ட நிறைய இன்சென்டிவ் கொடுப்பாங்க. செல்ஃப் ஃபைனான்ஸில் 5 lakhs இன்க்ளூடிங் ஹாஸ்டல். எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் கோட்டான்னு போனோன்னா 2.5 lakh. நார்மலாக கிளினிக்கல் ஃபீஸ் அது மாதிரி ஏதாவது ஒரு பேரை சொல்லி ஒரு 1 லட்சம் கேட்பாங்க. அப்புறம் 1 lakhலேருந்து 1.5 lakh வச்சுக்கோங்களேன், புக்ஸு யூனிஃபார்ம் எல்லாம் வச்சுக்கோங்க. ஹாஸ்டல் ஒரு 1 lakh, ஒரு 5 லட்ச ரூபாய் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். டீம்டு யூனிவர்சிட்டியும் நிறைய ப்ரைஸஸ் வாங்குறாங்க. பட் ஸ்டார்டிங் ஃப்ரம் இன்க்ளூடிங் ஹாஸ்டல் ஒரு 4 lakhலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி சில காலேஜஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இஃப் இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஸோ எம்பிபிஎஸ், அடுத்து பிடிஎஸ் ஆன சில பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். சூஸ் எம்பிபிஎஸ் இன் அதர் ஸ்டேட், ரைட். ஸோ இங்கே இருக்க சுச்சுவேஷன் 535 மார்க்குக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். அதெல்லாம் பண்ணால் கூட இன்றைக்கி நம்ம மாணவர்கள் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு ஐயோ என்னடா இது இவ்வளோ பணம் கேட்குறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் கட்டினாங்க. ஸோ 18 லட்சத்துலேருந்து 19 லட்சம் வரைக்கும் கட்டிட்டு தான் இன்றைக்கி வெளியில் வந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம காலேஜ் பேர் எதுவும் குறிப்பிட்டு விரும்பலை, பட் அவ்வளோ தூரம் வந்து பணம் செலவு பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. செலவு பண்ணவங்களுடைய மார்க் என்னங்க, 535க்கு மேலே. சரிங்களா? அந்த கல்லூரி எப்படி இருக்குது, நேற்று ஆரம்பிச்சிருப்பாங்க, இன்றைக்கி ஆரம்பிச்சிருப்பாங்க, இல்லை அதில் பேஷண்ட் ஃப்ளோ இருக்காது, தனியாக இருக்கும். இது மாதிரி நிறைய காலங்கள் இருந்தாலும் எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டில் கிடச்சிருக்குங்க, அதனால் நான் பயன்படுத்திக்கிறேன், விட்டுற மாட்டேன் அப்படின்ற மாதிரி 18லேருந்து 19 லட்சம் செலவு பண்ணி அந்த படிப்பை இன்றைக்கி 535 மார்க் எடுத்தவங்க மேலே படிச்சிருக்கிறாங்க. நீங்கள் ஒருவேளை அதுக்கு கீழே இருக்கிறீங்க, ரைட். 500, 450, 400 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு அவ்வளோ ஃபீஸ் இல்லாமல் அதர் ஸ்டேட்டில் நம்ம நிறைய மாணவர்களுக்கு சீட் வாங்கி கொடுத்துருக்குறோம். ஒரு 400 மார்க்குக்கு மேலே இருந்தாவே பெரிய 11 lakhலேருந்து 13 lakh பெர் இயர், ப்ளஸ் ஹாஸ்டல் ஒரு 1.5 lakh, அந்த மாதிரி படிக்கிற மாதிரி நம்ம ஆப்ஷன்லாம் நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். ஸோ அதை பயன்படுத்தி எம்பிபிஎஸ்சி தொடர்ந்து படிக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுங்க. சரிங்களா? ரைட் சார். அப்புறம் வந்து சார் பிலோ 200, 150, லைக் 250, 300, 350 இந்த மார்க்லாம் இங்கே தமிழ்நாட்டில் எதையுமே படிக்க முடியாதா சார்? நான் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு ஆசையாக இருக்கிறேன், பட் என்னால் ஒரு ஃபினான்ஷியலி நோ ப்ராப்ளம், பட் ஆனால் படிக்கணும், அதுவும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அப்ளைல தான் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கேட்வே இருக்குது, திஸ் என்ஆர்ஐ லேப்ஸ். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி ஒரு 322 சீட் வேக்கன்ட் சொல்லிட்டோம். எனக்கு தெரிஞ்சு நாட் ரிப்போர்ட்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு 100 சீட் தவிர கிட்டத்தட்ட ஒரு 400 சீட்ஸ் வேக்கன்டி வரும். அந்த வேக்கன்சி சீட்டை நம்ம டைரெக்டாக சொல்லி அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிக்கலாம். அவங்க அஃபிஷியலாக கொடுக்குறது 21,50,000 ப்ளஸ் 4 lakh to 5 lakh அப்படின்னு பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் வாங்குவாங்க. சரிங்களா? ஸ்லைட் வேரி பண்ணி நம்மளால் சீட்ஸ் வாங்கிக்க முடியும். எனி மார்க், ரைட், எனி மார்க் தாராளமாக சீட் வாங்கிக்க ரெடியாக இருக்கலாம். சரிங்களா? ரைட். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரைட், எம்பிபிஎஸ் இந்த 3 ஆப்ஷன் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் சார் எதுக்குமே என்னோடய மார்க் பொருத்தமாக இல்லை, ஓரளவு ரீசனபிள் மார்க் எடுத்திருக்கேன், அப்ளிகேஷனும் போட்டிருக்கேன் அப்படின்னா சித்தாவோ ஆயுர்வேதா ஹோமியோபதி ஈக்குவல் கோர்ஸ் இல்லைனாலும் ஒரு டாக்டருக்கு சமமான ஒரு படிப்பு உங்களுக்கு விருப்பம் இருக்கிற பட்சத்தில் எடுத்து படிப்பதற்கான யோசனைகளை செய்யுங்க. ஒருவேளை கவர்மெண்ட் கோட்டா வந்து 1.25 lakh ஆகும், ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டானா ஒரு 2.5 lakh ஆகும். கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கிற அது நோக்கத்திலே இருக்கிற மாணவர்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதே எனக்கு தெரியலையே சார், இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்த பிறகு முடிவு பண்ணேன். ஏன்னா எல்லாம் அப்ளிகேஷன்லாம் போட்டு முடிச்சாச்சு. அப்ளிகேஷன் போட்டு முடித்தவங்க இதை பற்றி யோசிங்க. சரிங்களா? ரைட். அடுத்து பிவிஎஸ்சி சார், வெட்டனரி சயின்ஸ் கால்நடை மருத்துவம் பொறுத்த வரைக்கும் நல்ல க்ரோத்தில் நிறைய மாணவர்கள் விரும்பி படிக்கிற மாணவர்கள் நம்ம பார்க்குறோம். இங்கேருந்து அதர் ஸ்டேட் போகிறாங்க, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் வெட்டனரி தான் படிப்பேன், எந்த ஸ்டேட்டு வேணாலும் விடுங்க. ஒரு கால்நடை மருத்துவம் படிக்க போகிற மாணவருக்கு இருக்கிற ஆர்வம் கூட ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு மற்ற ஸ்டேட்டில் போய் படிக்கிறதுக்கு ஆர்வம் மில்லியன் தான் வருத்தமாக இருக்குது. ஸோ வாய்ப்பு இருக்கிறத பயன்படுத்துக்கு யாரும் ரெடியாக இல்லை. எனிவே, ஸோ ஒரு பிவிஎஸ்சி படிக்கிறதுக்காக வெட்டனரி சயின்ஸ் படிக்கிறதுக்காக நிறைய வேறு மாநிலத்துக்கு மைக்ரேட் ஆகிறாங்க. இப்போதைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் ஹை டிமாண்ட் கோர்ஸு, ஆல்மோஸ்ட் சீட்லாம் எதுவும் இல்லை. மேபி லாஸ்ட் மினிட்ல ஏதாவது என்கரேஜ் பண்ணி ஸ்டே ஆர் 3rd ரவுண்டு கவுன்சிலிங்கில் அந்தந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் அப்ளை பண்ணி எப்படியாவது வாங்குறதுக்கு முடியும். ஃபியூ சீட்ஸ் ஆர் வேக்கண்ட் இருக்க முடியும். இல்லை சார், நான் நீட்டில் நல்ல மார்க் எடுத்திருக்கிறேன், ஈவன் தான் நான் பாண்டிச்சேரியில் அப்ளை பண்ணியிருக்கிறேன், வருஷத்துக்கு ஒரு 6 லட்சம் 7 லட்சம் செலவு பண்ண ரெடியாக இருக்கிறேன்னா தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள், தாராளமாக வாங்கிக்கலாம். அடுத்து அதர் ஸ்டேட் லைக் ஹரியானா, ராஜஸ்தான் இந்த மாதிரியில் இருக்கிற வெட்டனரி படிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு 6 லட்சம் 6 லட்சம் வரைக்கும் கட்டி படிக்கிறது ரெடியாக இருந்தால் தாராளமாக படிக்கலாம். அது ஒரு ஆப்ஷனாக நான் பார்க்கிறேன். சரிங்களா? ரைட். அடுத்து வந்து பிஎஸ்சி நர்சிங். நார்மலாக எப்போதுமே நம்ம தமிழ்நாட்டில் நர்சிங் வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரைவேட் காலேஜில் போய் கவர்மெண்ட் கோட்டா
கவுன்சிலிங் ஃபாலோ பண்ணுவோம், இல்லை மேனேஜ்மெண்ட் கூட டைரெக்டாக அட்மிஷன் போட்டுருவோம். இது மட்டும் தான் நடக்கும். இது இல்லாமல் நீட்டில் நல்ல மார்க் எடுத்திருக்கிறேன், எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜில் பார்த்துட்டே இருக்கிறேன், அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் இது எம்பிபிஎஸ் முடிச்சு பிடிஎஸ் கவர்மெண்ட் காலேஜில் பார்த்துட்டு இருக்கிறேன், அப்புறம் பிஎஸ்சி நர்சிங் அதில் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் எந்த காலேஜில் நமக்கு சாய்ஸ் காமிக்குது அப்படின்றத பார்த்து அதையும் பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க, சரிங்களா? அது இல்லாமல் இந்த பிபிஎஸ்சி பற்றி சொன்னேன் இல்லையா, நல்ல நீட் மார்க் எடுத்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் நம்மளால பிபிஎஸ்சி அட்மிஷன்ஸ் வந்து வாங்க முடியும் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறதுக்கு, சரிங்களா? தமிழ்நாட்டில் ஒன்லி கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. ஆல் இண்டியா கோட்டாவில் இதுலேயும் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நீட் மார்க் அதிகமாக இருக்கணும், மறந்துடாதீங்க, ரைட்? ஸோ இது ஒரு ஆப்ஷனாக நம்ம பார்க்குறோம். ஸோ பிஎஸ்சி நர்சிங் அப்புறமேலே எனக்கு வந்து நாட் ஃபிட் வித் ஃபினான்ஷியலி ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் தாண்டி அடுத்த ஒரு ஆப்ஷனாக பேராமெடிக்கல் ஏதாவது கோர்சஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க, அதற்கும் கேளுங்க. இல்லை ஒரு மெடிக்கல் ரிலேட்டடான ஏதாவது ஒரு கோர்ஸ், இல்லை ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ், ஏதாவது ஒரு கோர்ஸுக்குள்ளே ஒரு ஸ்டடியை சூஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுங்க. எந்த படிப்பும் ஈக்குவல் எம்பிபிஎஸ் கிடையாது, ரைட்? இப்போ ஒரு 200 மார்க் மதிப்பெண் எடுத்தவர் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்டு வாங்கியிருந்தா என்ன செலவு பண்ணியிருப்பார்? ஒரு 8 லட்சம் 9 லட்சம் இல்லையா? கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பணம் கட்டியிருப்பார்? ஒரு 4.5 லேக். ஸோ 4.5 லேக் ஒரு வருஷத்துக்கு செலவு பண்ணி நீங்கள் இங்கே எம்பிபிஎஸ் படிக்கிறது, அதுக்கு எடுக்க வேண்டிய மார்க், சரிங்களா, அதுக்கு பொருத்தம் இல்லையா? அடுத்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பதிலாக இப்படி ஒரு ஆப்ஷன் எடுத்து கூட நீங்கள் போய் படிக்கலாம். ஏன்னா யூ ஹேவ் ஸ்டஃப். நீங்கள் உங்களால் எப்படி ஒரு மருத்துவ படிப்பை கொடுத்தாலும் படித்து உங்களால் ஜெயிச்சிட முடியும் அப்படின்ற நோக்கத்தில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கண்ட்ரியை வந்து ரொம்ப அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இட்ஸ் உஸ்பெகிஸ்தான், வியட்நாம் அண்டு டிமோர் லீஸ்ட். இது வந்து ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்கிற ஒரு கண்ட்ரி. ரீசெண்டாக அந்த கண்ட்ரிக்கு நம்ம சைடில் இருந்து இந்தியன் கவர்மெண்ட் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த கண்ட்ரியில் இருக்கிற பிரதமர்லாம் இங்கே வந்தாங்க, வந்து நேரில் பார்த்து இங்கே இருக்கிற மாணவர்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள், சாரி ஸ்பெஷலி இந்தியன் ஸ்டூடெண்ட் ஆர் எம்பிபிஎஸ் வந்து எங்கள் கல்லூரியில் படிக்கணும், அப்படி படிப்பதனால் எங்கள் நாடு வளர்ச்சி அடையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது நிறைய வந்து இங்கே இருக்கிற என்எம்சி நாம்ஸை ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எய்ம்ஸில் என்ன சிலபஸோ அது அப்படியே அங்கே அந்த மாதிரியான ஒரு கண்ட்ரி நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அங்கே போய் நம்மளால் படிக்க முடியும். உலகத்திலே மிக மிக குறைவான எக்ஸ்பென்ஸில் படிக்கிற கல்லூரின்னு அந்த ஒரே கல்லூரி மட்டும்தான். கிட்டத்தட்ட இன்ஜினியரிங் இங்கே நம்ம டாப் காலேஜில் படித்தோன்னா 2.5 லட்சம். அந்த 2.5 லட்சம் தான் அங்கேயே டியூஷன் ஃபீஸ், சரிங்களா? ஹாஸ்டல் ஃபீஸ் செப்பரேட். அதற்கான செப்பரேட் வீடியோ ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கிறோம், வேணாலும் திரும்ப நம்ம பண்ணி கொடுக்கலாம், சரிங்களா? உஸ்பெகிஸ்தான் இந்தியாவிலேருந்து ரொம்ப பக்கம், சொல்லப்போனால் டெல்லியிலேருந்து ஒரு 3 ஹவர்ஸ், சரிங்களா? சொல்லப்போனால் நீங்கள் காலையில் கால் பண்ணி வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வாப்பா ஒரு அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டுனா கூட அடுத்த ஒரு 3 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸில் வீட்டில் இருப்பார். சொல்லப்போனால் மதுரை டு சென்னை ட்ராவல் அவ்வளோதான், கிளம்புனா கிளம்பி வந்துடுவாங்க. ரொம்ப ஈஸி அப்ரோச்சபிளில் இருக்கிற ஒரு கண்ட்ரி, சரிங்களா? அடுத்து வியட்நாம், ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கிற, ஸோ நமக்கு வந்து நியர்பை, ஈவன் ஒரே சிங்கிள் ஃப்ளைட்டு அங்கேயும் அலைய தேவையில்லை, ஏன்னா ஒரு 2.5 ஹவர் 3 ஹவர்ஸில் இறங்கிடலாம். ஸோ அந்த மாதிரி இடம். இந்த 3 கண்ட்ரியில் இருக்கிற கல்லூரிகளோட தகவல்கள், அதில் படிப்பதற்கான செலவினங்கள் எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது. இது தொடர்பு தேவையாக கேட்குறவங்க தாராளமாக தொடர்பு கொண்டு இந்த கல்லூரியுடைய விவரங்களை எடுத்துக்கிட்டு இந்த கல்லூரியில் படிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. இது எந்த கண்டிஷன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இவ்வளோதான் என்னால் இருக்குது, இதுக்கு மேலே போக முடியாதுன்னு இருக்கிறவங்க தாராளமாக வாங்க, அதற்கான வழிநடத்து செய்கிறோம். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இந்த அப்ராடில் இருக்கிற நம்ம பண்ணுற சில கல்லூரிகள், ரொம்ப நெருக்கமாக இருக்கிற கல்லூரிகள், அவங்களுக்கு நம்ம மாணவர்களை ரெக்கமெண்ட் பண்ணும்போது அதில் இருக்கிற, ஏன்னா நாம் ரெக்கமெண்ட் பண்ணும்போது அந்த கல்லூரியில் ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட் இருக்கணும். என்னோட ஸ்டூடெண்ட் இருப்பார் அங்கே, சரிங்களா? என் ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி அங்கே படிச்சுட்டு இருக்கிறார். அங்கே இருக்கிற டீச்சர்ஸ், நம்ம டீச்சர்ஸ் தமிழில் இருக்கிறவங்க, தமிழில் பேசுகிறவங்க இருக்கிறாங்க. வியட்நாமாக இருக்கட்டும், உஸ்பெகிஸ்தானாக இருக்கட்டும், டிமோர் லெஸ்ட்டுக்கு நம்ம மாணவர்கள், நம்மளுடைய ஸ்டூடெண்ட், நம்மளுடைய ஸ்டாஃப் எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க, எந்த பயமும் இல்லை. இதெல்லாம் தாண்டி இதற்கு வர மாதிரி இருந்தாலும் என்னை தொடர்பு கொண்டு இதற்கான அட்மிஷன் ப்ராசஸ் இந்த நம்பரில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம். ஸோ ஒரு பெரிய லென்த்தி வீடியோ வந்தாலும் இதில் ஏதாவது உங்களுக்கு தேவையான கண்டென்ட் இருக்கலாம், தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோலாம் பார்க்கலாம்.